அனைவருக்கும் வணக்கம் சார். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சுகமா? சவுண்டே வரல. சுகமாக இருக்கீங்களா? ஓகே. என் பேர் மாதேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சோல்ஜர்னா டெக்னிக்கல் சோல்ஜர். ஒரு 17 இயர்ஸாக இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆனேன். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எடுத்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக 2019 தான் நான் வரேன். இந்த ஸ்கூல் நம்ம அக்ஸரா கோச்சிங் சென்டர் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு வந்து அது ஃபேமிலி. ஃபஸ்ட்டு 5 லிட்டர் ஆஃப்லைன் கிளாஸ் நடக்கும். 5 லிட்டர் கேன் தண்ணியில் அம்மலாம் சார் தெரியும். 5 லிட்டர் கேன் தண்ணியில் வரேன். அப்போ லேட்டாக கிளாஸ்க்கு என்ன வரேன், விவேக் சார் கிளாஸ் எடுத்துருக்காரு. அப்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நடத்திருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன ஃபிகர் பேசுறதா அப்படின்னு கேட்குறேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி என்னுமே தெரியாத ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் என்ட்ரி ஆகிறேங்க. இப்போது லிட்ரேச்சர்னா என்ன, நான் நெட்டு கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம சென்டர் தான் காரணம். ஏபி சூப்பராக எழுதியிருக்கிறேன். அந்த ரிசல்ட்டுக்காக காதலியை எப்படி எதிர்பார்க்குறோமோ அதுக்காக அந்த ரிசல்ட்டை காத்துட்ருக்கேன். அந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் வந்து சூப்பராக எழுதியிருக்கேன். அது காரணம் எங்கள் சார் தான். அவ்வளோ அருமையாக நான் எக்ஸாம் விட்டு ரிசல்ட் வரும்போது நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த பிஜிடிஆர்பி ஃபோக்கஸ் பண்ணது எப்படின்னா, அது 2019 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ லிட்ரேச்சர் என்ன கேட்டால் என்னால் அழகாக சொல்ல முடியும். சார் சொல்லுவார், ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். நான் ஓல்டு வைன் சுச்சுவேஷன் நியூ பாட்டில். இப்போ வேறு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன், அங்கே வேறு சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே அடாப்ட் ஆகிட்டேன், இல்லை அவங்களே அடாப்ட் ஆக்கி வச்சுருவேன். அந்த மாதிரி அது லைஃப்பில் அந்த லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் அவர் லைஃப் விச் சரௌண்ட் அஸ். அந்த லிட்ரேச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லாங்குவேஜ்னா என்ன சொல்ல முடியும். டீச்சிங்னா என்ன ஐ கேன் எக்ஸ்பிளைன். இதில் காரணம் இவங்க தான். அஸ் அ சோல்ஜர் ஒரு டீச்சராக பிஜி அசிஸ்டண்ட்டாக வந்து நான் இருக்கிறேன். நானும் என்னையே மோல்டு ஆக்கிட்டேன், அடுத்தவங்களை மோல்டு பண்ண போகிறேன். அது காரணம் எங்கள் டீச்சர்ஸ், என் குரூஸ், என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் லைஃப் லாங்காக என் கூடவே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தது. இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறதுனா தெரியாது. சோல்ஜர் எங்கள் ஆஃபீஸர் சொல்வார், அவர் பேர் வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் ரவீந்திர மான். நான் வந்து நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயர், ஆர்மியிலும் போய் ஃபுட்பால் பிளேயராக வந்து பிரிகேட் லெவலில் போயிட்டு அங்கே கோச்சு தேவைப்பட்டது. அப்போ 2 கமாண்டுக்கும் ஃபைட் நடக்குது, 2 ஆஃபீஸ் இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் கமாண்டில் ஒருத்தர் எனக்கு அந்த பையன் எனக்கு வேணுன்றாங்க, நார்த்தன் கமாண்டில் இவங்க தான் எனக்கு வேணுன்றாங்க. சைனிக் கோச்சிங்கு வேணும், கோச் கொடுக்க. இந்த மாதிரி பையன் எப்படி இந்த இடத்துல வந்தான், எப்படி இவன் வந்துட்டான். நான் படித்த ஸ்கூல் ஹெல்த்கிரி, செயின்ட் ஆண்டனி சைரிஸ் ஸ்கூல் ஹெல்த்கிரி இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்கூல் பேஸ் கொடுத்தாங்க எனக்கு. எல்லாம் கிரிக்கெட் வந்து பவுலிங் வந்து இப்படி தான் போடுவோம், அது ஸ்பின். ஆனால் நான் காலிலே பால் ஸ்பின் பண்ணுவேன், கார்னர்லேருந்து கோல் போவோம். ஒரு மேஜிக்கே நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்மியில் அந்த நான் நினச்சேன் நான் ஒரு பிளேயர் ஆகிட்டேன், அதனால் அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு கிட்ட இந்த திறமையை நான் எத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் வந்து பாலச்சேரி சைனிக் ஸ்கூல் குஜராத்தில் வந்து 2 இயர்ஸாக அந்த கோச்சை ஒர்க் பண்ண அந்த ஃபீல். அப்போ தான் வந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். அந்த பேஸ் அக்ஸரா சென்டர் 2019 இது வரைக்கும் அவங்க கையை பிடிச்சிட்டே நான் போகிறேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே நான் பாஸ் ஆகிடும் நம்பிக்கை வந்து உடனே எங்கள் ஒய்ஃப் வந்து வராங்க. இது வந்து அடுத்தது தூங்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க. இதெல்லாம் வேலை பெண்டிங். அவங்க சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஃப்ரம் திருப்பத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எனக்கு எந்த ஒர்க்குமே அவங்க எனக்கு கொடுத்ததில்லை. இன்னொன்று சொன்னோன்னா, பிஜிடிஆர்பி நான் படிக்கணும், நான் லெக்சரர் ஆகணுன்றதுக்காகவே நான் வீடு வாங்கினேன். காசு வெறும் 10,000 தான் இருக்குது. அதை வச்சு நான் 70,000 மோர் தென் அந்த 70 lakhs ஒரு வீடு வாங்கினேன். என் வீடு எல்லா இடத்துலையுமே இருக்கும். டைம் கிடைக்காது, லீவ் கிடைக்கல. ஹெட் மாஸ்டர் நான் விட்டால் நான் தான் ரைட் ஹேண்ட் அவருக்கு. அவரால் ஆடிட்டு போயிட்டுக்குது. எக்ஸாம் பிஜிடிஆர் வந்துச்சு. பூரா வீடு பூரா ஒவ்வொரு ரூமும் எல்லாமே ஒட்டியிருப்பேன். இப்போ கூட நான் எடுக்கல. ஏபி ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அதை எடுப்பேன் அப்படின்ட்டு அப்படியே இருக்குது. எல்லா ரூம்லையும் இருக்குது. பாத்ரூம், ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஆஃபீஸ் ரூமில், ஆஃபீஸ் பாத்ரூமில் எல்லாம் ஒட்டி கிடக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது நேற்று கூட ப்ரிப்பேர் பண்ண அப்படியே எடுத்து வந்துட்டேன். மாடர்னிசம் அண்ட் ரொமான்டிசம்னுடைய கம்பேரிசன்ஸ் ஃபார் ஏபிக்காக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சக்திவேல் சார் கொடுத்த மோட்டிவேஷன்ஸ். ஏன் நான் ஃபேமிலி சொல்கிறேன்னா, நான் வந்து இனிஷியலாகவே நல்லா பாக்ஸர் ப்ளஸ் ஃபுட்பால் பிளேயர். ஒரு ஸ்கூலில் இப்போ லாஸ்ட் இயர் நான் மிஸ் பண்ணது காரணம் வந்து 3 நாள் டெஸ்ட்டு சில் டெஸ்ட் எழுதவே இல்லை. சார் ஏன்ப்பா டெஸ்ட் எழுதுறது சார், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. உனக்கு தான் வேலையா, உனக்கு எய்ம் வேறு வேலையே இல்லையா வித்துட்டாரு. எப்படி நீ எக்ஸாம் எழுதுவ, உன்னோட எய்ம் என்ன அப்படின்னாரு. அதை மனசில் வச்சுட்டு நிறைய பிரச்சனை வருது. இந்த லிட்ரேச்சர் படிக்கிறதுனால
நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனையிலேருந்து நான் மிஸ் ஆகிட்டே எஸ்கேப் ஆகிட்டே வந்திருக்கேன். சக்திவேல் சார் இருக்குது. அதேமாரி நெட் எழுதும் போது அமலன் சாருடைய ஞாபகம், அவருடைய கிரிட்டிசிசல் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு போனோடனே நான் அப்படிலாம் போய் எழுத மாட்டேன். இப்போ எப்படி சில பிலிப் சிட்னி வந்து அந்த மீசஸ்லாம் வந்து கூப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் இவங்களை 3 பேரும் அந்த எக்ஸாம் அந்த ஓஎம்ஆர் வாங்கிட்டு அவங்களை நினச்சிட்டு அதுக்கப்புறம் கை வைக்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் நெட்டு எழுதும்போது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். நான் வந்து பிஜிடிஆர்வி எழுதின ஃபீலிங் தான் இருந்தது. நான் எழுதுனது எல்லாமே அந்த கொஸ்டின் டிஃபென்ஸ் மெத்தட் இல்லை, அஃபென்சிவ் மெத்தட். தேடி ஆன்சர் போட்டேன். எக்ஸாம் வெளியே வந்து பெரிய ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் பாஸ் ஆகணும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் சாருக்கு அப்போ நான் ஃபோன் பண்ணல, ஏன்னா நெட்டு அப்போ கோச்சிங் சார் வந்து ஆரம்பிக்கல. இவங்க கொடுத்த ப்ரிப்பரேஷன் தான். எனக்கு என்ன தெரியும், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா தெரியாது, என்ட்ரி ஆகணும் உள்ள. அப்படி இருந்தவனை வந்து ஒரு சோல்ஜரை வந்து இன்றைக்கி ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காங்க. அடுத்தது என்னை லெக்சராக மாற்ற போகிறாங்க, பார்த்து அழகு பார்க்க போகிறாங்க. அவர் விவேக் சார் கிளாஸ் சூப்பராக. கொரோனா பீரியடில் அவர் சீரியலாக இருந்தார். பக்கத்து வீட்டில் டாக்டர் அவங்க வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு. எங்கள் ஒய்ஃப் விவேக் சார் வந்துட்டாரா, கிளாஸ் நடக்குது. எல்லாம் ஒரு சீரியலாக போயிட்டு இருந்தது கொரோனா பீரியடில். லாஸ்ட் இயர் விவேக் கிளாஸ் சார் சூப்பராக இருந்துச்சு சார். அதே மாதிரி உங்களுடைய ரெக்கார்டு நான் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்குலாம் திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். உங்கள் லெக்சர்லாம் கேட்க முடியாதுன்ட்டு இப்போ டைம் இல்லை, எல்லாம் க்ளோஸ் போட்டு காமிக்க முடியல. பட் எல்லாருக்கும் தெரியும், அதனால் சொல்ல விரும்பல. எல்லாருமே ரெக்கார்டிங்காக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லோரும் பாட்டு கேட்பாங்க, டான்ஸ் கேட்பாங்க. நான் வந்து இதை போட்டுக்குவேன். இப்போ எங்களுக்கு பிஜிடிஆர்பி ட்ரைனிங் கொடுத்தாங்க கன்னியாகுமரியில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் எல்லாம் கடலை சுற்றி பார்க்க போகணும் எல்லாம் அந்த கன்னியாகுமரி இதில். அப்போ அப்புறம் சார் லெக்சர் தான் கேட்டிருந்தேன். அந்த கிரிட்டிசிசம் இருக்குல்லைங்க சார், அந்த அப்படியே இது சோமா அசோசியேஷன்லேருந்து அப்படியே கேட்டுட்டு போயிருந்தேன். எங்கே ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் லைஃப்பில் எப்படி லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் அவர் லைஃப்னு நான் சொல்கிறோமோ அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் நீங்கள் 3 பேரும் இருப்பீங்க. அந்த மாதிரி நானும் உங்கள் மாதிரி உருவாக்க உங்களை வாழ்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ. என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, எங்கள் ரெஜிமெண்ட்டில் சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கும் சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிட் ஸ்லோகன் நான் சொல்கிறேன். அது எல்லாரும் என் கூட சொல்லணும் ஒரு ரிக்வெஸ்ட். நான் வந்து அக்ஸரா கோச்சிங் சென்டருக்கு ஜேன்னு சொல்லணும். எல்லோரும் ஜேன்னு ஒரு 3 டைம் சொல்லணும். நான் 3 எங்கள் ஆர்மியிலும் 3 டைம் தான் சொல்லுவாங்க. எங்கள் ரெஜிமெண்ட் ஸ்லோகன் வந்து வீரவேல் வெற்றிவேல். எங்களுடைய ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் நான் பியூ தம்பி யூனிட்டு. அங்கே வந்து ஸ்லோகன் வந்து என்னென்னா வீரவேல் வெற்றிவேல்னும். நாங்கள் ஃபுட்பால் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவோம், வீரவேல் வெற்றிவேல் ரெண்டு போய் கிரவுண்டில் எதிர்ப்போம், ஜெயிச்சுட்டு கப்பு தூக்கிட்டு வருவோம். அதேமாதிரி ராஜஸ்தானுக்கு போவோம் ஃபயரிங்க்கு. அந்த ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வீரவேல் வெற்றிவேல் என்ற அந்த ஸ்லோகன் சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபயரிங் ரேஞ்சுக்கு போவோம். அந்த மாதிரி இப்போ நான் தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் பின்னாடி யாருக்குன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் ஜெயின் மட்டும் சொன்னால் போதும், சரிங்களா? லாஸ்ட் கேட்குதுங்களா? ஓகே, ரெடி? அக்ஸரா கோச்சிங் சென்டருக்கு ஜெய். சவுண்டே வரலீங்களே. அக்ஸரா கோச்சிங் சென்டருக்கு ஜெய். ஜெய் ஜெய். தேங்க்யூ சார். தசாவதாரம் கமல்